ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்காட்டு 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வர விவரங்களில் விடுபட்ட தகவலை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தொடக்க முதல்ல கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஷினுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கொஷின் வந்து எடுத்துக்காட்டு 3 ஓகேவா. 31/3/2019 இறுதி முதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,90,000 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் ₹50,000. அதுக்கப்புறமா வந்து அவ்வாண்டின் எடுப்புக்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹30,000. ஸோ நமக்கு தொடக்க முதல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அது எப்படி எடுக்கிறதா பார்க்க போகிறோம். தொடக்க முதல் இப்போ அவ்வாண்டின் 31/3/2019 முடிவடையும் நட்டம் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து நட்டம் தான் வந்திருக்கு. நட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹40,000. நம்ம வந்து இப்போ வந்து ஃபார்மேட் தான் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இறுதி முதல் ஓகேவா. இறுதி முதல் போட்டு நீங்கள் டேட் போட்டுக்கணும். 31/3/2019 இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,90,000 கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபார்மேட் படி ப்ளஸ் பண்ணுறது எதை பண்ணணும், எடுப்புக்கள் எவ்வளோனா ₹30,000 கொடுத்துருக்காங்க. இப்போது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணால் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0,0,0,2 2,20,000 வந்திருக்கு. அப்போது அவ்வாண்டின் கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் முதல்னால் மைனஸ் பண்ணும். கூடுதல் முதல் ₹50,000. ஸோ இப்போ ₹50,000 இருக்கா. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1,70,000. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தொடக்க முதல் கேட்டிருக்காங்க. தொடக்க முதல் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஸோ நமக்கு ஆன்சரில் தொடக்க முதல் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்டம் கொடுத்துருக்காங்க. நட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹40,000 இருக்குது. அப்போது தொடக்க முதல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் இருந்திருக்கும் ஃபஸ்ட் பேஜில். இறுதி முதல் ப்ளஸ் நட்டம். நமக்கு லாபமாக இருந்தால் மைனஸ் ஆகும், நட்டமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போது 70,000த்தையும் 40,000த்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,10,000. ஸோ இங்கே 2,10,000 போட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே மைனஸ் பண்ணால் 40,000 வரும் நட்டம். ஸோ இதுதான் வந்து எடுத்துக்காட்டோட 3ஓட ஆன்சர்.